ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லாஹிக் ரெசிபி சேனல். டுடே என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு 150 கிராம் பருப்பு எடுத்து நான் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். 150 கிராம் அளவுக்கு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, இதெல்லாம் எடுத்து நான் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கோங்க, குக்கரில் வைக்கிறதுனால நல்லாவே இருக்கும். 6 பல் பூண்டு பெருசாக நல்லா எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி 150 கிராம் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், எங்களுக்கு காரம் கம்மியாக தாங்க சாப்பிடுவோம். நீங்கள் உங்களுக்கு தேவை எந்த அளவுக்கோ அந்தளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த 2 பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு 1/4 கிலோ அளவுக்கு நான் முள்ளங்கி, இதுக்கு 150 கிராமுக்கு 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி போதும். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி காய்கறி செஞ்சு சாப்பிடும். இந்த மாதிரி காய்கறி வெயில் நேரத்துக்கு செஞ்சு கொடுங்க. தண்ணி காய்கறியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெயிலுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் செஞ்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச அந்த 1/4 கிலோ காயும் எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். 1 செம்பு அளவுக்கு தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது, சாரி தப்பாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. நம்ம தனியாக அதை வதக்கி சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே காய்ஸ், 3 விசில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம். காயை தாளித்து இந்த சைடு தனியாக தாளித்து விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குக்கரை மூடி வச்சுக்கலாம். நம்ம வேகட்டும். சிம்மில் வச்சு வேக விடுங்க. எப்போவுமே சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். 3 விசில் மட்டும் விடுங்க, ரொம்ப நல்லா வெந்துடும், கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1/4 கிலோ, அந்த காயும் எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே காயை வந்து நல்லா சேர்த்துட்டு வதங்க விடுங்க ஒரு 10 நிமிஷம். இந்த மாதிரி காயெல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளங்கிலாம் தனியாக நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி குழம்புல, புளிக்குழம்புல, சாம்பாரில் அந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சாப்பிடுவாங்க. நம்ம செய்கிறது எப்போவுமே டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லா குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ஹெல்த்தி. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன், அதையும் சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாய் பிடிக்காமல் இருக்கும் பெருங்காயம், அதுக்காக தான் சேர்க்குறது. இப்போ வந்து 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி எடுத்து நம்ம சேர்த்தாச்சு. அதை நல்லா வந்து கிளறி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 5 மினிட்ஸ் காய் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். அதில் எப்போவுமே நல்லா வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டு வேக விடுங்க. அதுலேயும் கொஞ்சம் காய் நல்லா வேகும். மூடி போட்டு வேக விடுங்க எப்போவுமே காயை, அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா வேகும். காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. ஓகே, காய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதோட வந்து என் சாம்பார் தூள் வந்து சக்தி சாம்பார் தூள் தான் நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு அதை நீங்கள் வதக்கி விட்டு மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து மசாலா போட்டுமே நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் வேக விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா போட்டு எப்போவுமே தனியாக வேக விடணும் காய்கறியை. சிம்லேயே வச்சு வேக விடுங்க. சிம்லேயே வச்சு வேகாமல் காய் வந்து உங்களுக்கு வெந்து வேகும், சரியாக வேகாமலாம் இருக்காது. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. நான் மூடி போட்டு தான் வேக விடுவேன். மூடி போட்டு வேகும்போது சீக்கிரமாக வேகும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம், வெந்துருச்சு ஓரளவுக்கு. நமக்கு நல்லா 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் தாளித்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக வேக வச்சு காயை செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பையும் சில பேர் வந்து காயை ஒன்றா சேர்த்துவாங்க, அந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும் இந்த சாம்பார். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, தண்ணி ஊற்றி காயை நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விடுவோம். ஆல்ரெடி அந்த சைடு பருப்பு வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு. 3 விசில் விட்டு வேக விட்ருக்கோம். வாங்க பருப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா வந்துருச்சு. நல்லா பருப்பை கிண்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இன்னொரு சேனலுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட நேம் வந்து லுக்மான் ரஷீத் 9464. அதில் வந்து ஜுவல்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஐடி வந்து கவரிங் ஜுவல்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஐடி வந்து லுக்மான் ரஷீத் 9464. ஓகேங்க, நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்க வேக வச்சுருந்த காய் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிக்கலாம். காயை நம்ம சேர்த்து வச்சுட்டு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். காயை நம்ம சேர்த்துட்டு புளி எடுத்து புளி கரைசலையும் இதில் ஊற்றி ஒரு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து இதில் கொதிக்க விட்டு ஒரு கொதியிலே இறக்கி விட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம காய் நல்லா கொதிச்சிருச்சு, கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இது மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம், பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதை இனிமேல் நான் திருத்திக்கிறேன். ஏன்னா நாங்கள் சேனல் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்ம சமையல் வீடியோ நிறைய அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.